அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேற் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேற் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க, அடியனை முற்றிலுமாக மறைத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாமமாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மகிழ்ச்சி என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். மகிழ்ச்சி என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். பிரியமானவர்களே, மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது முக்கியமானது ஒன்றாகும். மனிதன் மகிழ்ச்சியை பெற பல காரியங்களை செய்கிறான். ஆனால் மனிதனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தருவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. மனிதனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தருவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மேல் இருந்தால் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, தவிப்பு நம்மை விட்டு ஓடி போகும் கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்கும்போது. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது மகிழ்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் மகிழுகிறோம். சங்கீதம் 126:3 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. பெரிய காரியம் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, நல்லவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு பொல்லாதவர்கள் பெருகிவிட்டார்கள். அதான் வேதத்தில் சொன்னது போல கள்ள தீர்க்கதரிசிகள், பொல்லாத கள்ள போதகர்கள் பெருகிவிட்டார்கள். கள்ள ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். நல்லவர்கள் நாம் தேடி பார்ப்பது அரிதாக இருக்கிறது. நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் மகிழ்ச்சியும் அதான் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாக வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஒருவேளை பாவத்தின் பிடியிலே சிக்கி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். வேண்டாம், பாவம் வேண்டாம், பாவத்தை விட்டுவிடு. பாவத்தின் சம்பள மரணம். பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமான அருவருப்பான விபச்சாரம், விக்கிரக வணக்கம், குடி, வெறி, பான்பராக், போதை, பீடி, சிகரெட், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான அருவருப்புகள். அதை விட்டுவிடு. பிரியமானவர்களே, நல்லவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அடுத்தபடியாக, உண்மையாயிரு, மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாயிரு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நான் 14 முதல் 21 வசனங்களை பார்க்கும்போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான்.
5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரோ அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தத்தில் பிரவேசி. பாருங்க, தாளந்து கொடுக்கப்படுகிறது. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்யறான்? வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். அன்னைக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்த தாளந்தை ஆண்டவருக்காக உண்மையாக பயன்படுத்துகிறோமா அல்ல அப்படியே புதைத்து வைக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற தாளந்தை நாம் ஆண்டவருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது அங்கே சொல்கிறாரு, நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரிப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்போ வருது? உண்மையாக இருக்கும்போது. அவன் தன் எஜமானுக்கு உண்மையாக இருந்தான், உண்மையாக இருந்தான். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய எஜமான்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பார்க்கிற வேலையை உண்மையாய் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உயர்வு வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க எஜமான்களுக்கு நீங்க உண்மையாக இருங்க. உங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலே உண்மையாக இருங்க. உண்மை அவசியம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவருக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சியை தருகிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களே, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளா என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது நம்ம முறுமுறுத்துட்டு கொடுக்கக்கூடாது. பாருங்க, சிலவங்க கொடுத்துட்டு ஐயோ நான் கொடுத்துட்டேனே அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. கொடுத்து விட்டு ஆண்டவருக்குன்னு உற்சாகமாக கொடுக்கணும், முழு மனதோடு. பாருங்க, பவுல் கொரிந்தியருக்கு அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படி கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம். அவர்கள் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் உதாரத்துமாய் கொடுத்தார்கள். அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கேன்னு சொல்லுகிறேன். திராணிக்கு மேலே கொடுத்துறான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். அமுக்கி குலுக்கி நீங்க நன்றாய் ஆண்டுடைய சமூகத்தில் கொடுங்க. பிரியமானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கென்று கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று விதைக்கணும், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஆபிரகாம் தன் ஆசாரியனுக்கு கொடுத்தான், தசம பங்கு கொடுத்தான். ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறீங்களா காணிக்க? பிரியமானவர்களே, ஊழியங்களை தாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கிற சின்ன காணிக்கையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், அதற்கேற்ற பலனை தருவார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா இருக்குன்னா உற்சாகமா கொடுங்க, உற்சாகமா கொடுங்க. 4வதாக, இயேசுவை பற்றி பிறருக்கு சொல், சந்தோஷம் வரும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களிலே, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே
நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பவுல் பவுலை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அவன் அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே தெர்பைக்கு பவுலுக்கு பாருங்க, அடிச்சு கல்லெறிஞ்சு அவனை மரித்து போனான்னு நினைச்சாங்க. அவ்வளோ அடிபட்டிருக்கிறார் பவுல் சுவிசேஷத்துக்காக. சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் வேணும். என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவர் நம்ம இருக்கும்போது நம்ம ஒருவனும் தொட முடியாது. சுவிசேஷம் தைரியமா அறிவிக்கணும், தைரியமா சொல்லணும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் இருக்கு, அவங்களை சுவிசேஷம் தைரியமா சொல்லணும். அப்போஸ்தலர் 14:2 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். சுவிசேஷம் சொல்வதற்கு தைரியம் வேணும், பயப்படக்கூடாது. சுவிசேஷத்தை சொல்லு, மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வருதா இல்லையான்னு பாரு, செக் பண்ணிப்பார். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவி, கட்டாயம் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள், சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். ஏசாவை குறித்து பார்க்கும்போது ஏசா யாக்கோபை மன்னித்தான், இருவரும் தழுவி கொண்டார்கள். ஆதியாகமம் 33:1 முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பின் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமிட்டும் குடிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிங்க. யாக்கோபு ஏசாவுக்கு துரோகம் பண்ணா உண்மைதான், ஆனால் அவனை மன்னிச்சான், தழுவி கொண்டார்கள். ஒருவர் குற்றத்தை ஒருவர், இதுதான் கிறிஸ்தவம். ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கணும். 6வதாக ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருக்க வேண்டும், அப்பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி வேலை உங்களுக்கு எழுதுகிறோம். சந்தோஷம் வரணுமா, சமாதானம் வேணுமா, ஐக்கியம், ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருங்க. சபைகளில் எனக்கு ஐக்கியம் கிடையாது, பிரிவினைகள், 2 பிரிவுகளாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, குருபீசம் வேண்டாம். தயவுசெய்து கையெடுத்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், குருபீசம் பண்ணாதீங்க. சர்ச்சுக்குள்ள உட்காந்து 2 குரூப்பா இருக்காதீங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியம். 2 குரூப்பா இருக்காதீங்க. பாலிட்டிக்ஸ், சர்ச்சுக்குள்ள உட்காந்து பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாலிட்டிக்ஸ் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை சர்ச்சுக்கு கொண்டு வரல. தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் சர்ச்சுக்கு உங்களை கொண்டு வர்றார். சர்ச்சில் உட்காந்து நாற்காலிக்கு சண்டை, பதவிக்கு சண்டை. பிரியமானவர்களே, சண்டைகள், சச்சரவுகள் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளேயே நடக்குது. பதவிக்காக, பெயருக்காக, புகழுக்காக பதவி சண்டை, நாற்காலி சண்டை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ எப்படி பொறுப்படுத்தி நடத்தலாம் நான் இருக்கும்போது. வேண்டாம் வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். ஐக்கியமாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவரும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐக்கியம், குடும்பத்தில் இன்னைக்கு ஐக்கியம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ஐக்கியம் இல்லை. கணவன் மனைவிக்கு ஐக்கியம் இல்லை. குடும்பங்கள் சண்டைகள். ஒரு வீடு நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்லா இருக்கும். அந்த நாடு நல்லா இருந்தாதான் அந்த நாட்டின் மக்கள் நல்லா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போட்டி, பொறாமை, சண்டைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கிட்ட ஈகோ பிரச்சனை. நீ பெரியவனா, நான் பெரியவளா, உன் குடும்பம் பெரியதா, என் குடும்பம் பெரியதா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐக்கியமாக இருப்போம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்போம்.
பிரியமானவர்களே, சங்கீதம் 28:7 சொல்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தரை நோக்கி பாடும் பொழுது சந்தோஷம் வருகிறது. சங்கீதம் 27:6 அதைத்தான் தாவீது சொல்கிறார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் என்னுடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை பாடி அவரை நாம் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பாடுங்க. துதித்து கர்த்தரை துதித்து பாடுங்க. பாட 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 சந்தோஷம் தானாய் வரும். சந்தோஷம் தானாய் வரும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள், என்ன வேதனைகள் இருக்கிறது? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து தேய்த்து கொண்டிருக்கிறாய்? வியாதியை குறித்தா? ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாடுங்க, ஆண்டவரை குறித்து பாடுங்க. உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய வெறுமை மாறும், உங்களுடைய கவலை மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய துயரங்கள் மாறும், உங்களுடைய துன்பங்கள் மாறும். பிலிப்பியர் 4:4 அதை தான் சொல்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, ஆபகுக் 3:17-18 சொல்கிறது, அத்திமரம் தொழிற்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்து விளைவி போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரமே தொழில் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இங்கே நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஒருவேளை துளிர் விடாமல் அத்திமரமே துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். சங்கீதம் 19:8 சொல்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்குமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமா. கர்த்தருடைய கட்டளைப்படி செய், உனக்கு சந்தோஷம் வரும். கர்த்தருடைய கட்டளை என்ன? அவருடைய கட்டளை. அநேக கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்திலே. கட்டளையின்படி செய், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நட, உனக்கு சந்தோஷம் வரும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மை கண்களை தெளிவாக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். இச்சையாதிருப்பாய, கர்த்தருடைய கட்டளை. கொலை செய்யாதிருப்பாய, கர்த்தருக்கு. பிறனுடைய மனைவி இச்சையா இருப்பார். விக்கிரகங்களை வணங்காதிருப்பாய், கர்த்தருடைய கட்டளை. கர்த்தருடைய 10 கட்டளை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக கட்டளைகள் இருக்குது. அதுபடி செய். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, மகிழ்ச்சியை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேலையெல்லாம் திண்டாட்டம் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்பை கொடு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கி என்கிற மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் பொங்கட்டும். அப்பா நிறைவாய் பொங்கட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கை நாள் தாங்கள் திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பேயில் உங்கள் காணிக்கையில் அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப்பில் பல பாடல்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. பார்த்து கண்டுகளிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகாமே. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேவன் முன்னடைக்க
அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கடந்திடுவாய் தூய தேவதயவா, புவியாத்தை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா, வறண்ட வாழ்க்கை
செழித்திடுமே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.